கடகராசி நேயர்களே, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. சூப்பர். கடகராசி பொறுத்தளவுக்கு கடகராசியில குரு உச்சம் பெறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுகிறது. ஸோ சிறப்பாக இருக்கு. இது சாதாரண பெயர்ச்சி அல்ல. அதாவது வாழ்க்கையை மறுபடியும் எழுதும் மறுபிறப்பு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு மறுபிறப்பு கொடுக்க போறது அதுதான் இது. மதிப்பு இல்லாமல் இருந்தீங்க, மரியாதை இல்லாமல் இருந்தீங்க. தயவுசெய்து நான் கோச்சுக்காதீங்க இந்த வார்த்தையை சொல்லணும்னு. அங்கே அது செருப்படி கிடையாது. அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. எப்பா சாமி போதும்டா, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து போனவங்கலாம் கூட உண்டு. ஏன்னா அஷ்டமச்சனி கண்டகச்சனி எவ்வளவு பிரச்சனைகள். போடா எல்லாத்தையும் நான் ஒரு கண்ணு பார்த்தாச்சுரா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. சரி, ரைட். ஆனால் கடந்த சில ஆண்டுகள் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், மன அழுத்தம், தடைகள், தாமதங்கள் இப்போது மெதுவாக விலக போல வேலை தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டு. திருமணம் தாமதமானவர்களுக்கு இது மிக சிறந்த யோகம். திருமண வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துறது நல்ல சிறப்பாக இருக்கும். திருமண யோகம்லாம் நன்னா இருக்குது. வீடு கட்டுவாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, கிரகப்பிரவேசம் எல்லாமே அடுத்தடுத்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். வார்த்தை சொல்லணும்னு இனிமேல் இப்போ தான் உங்களுக்கு மறுபிறப்பு கடகராசி. என்னது மறுபிறப்பு கடகராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கை, எமோஷனல் டிசிஷன் எடுக்க வேண்டும். எல்லாரையும் நம்பவும் வேண்டாம். எமோஷனலான டிசிஷன் எடுக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. கொஞ்சம் கரெக்டாக இருங்க. அப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கோங்க, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்புகள் வருதா பயன்படுத்தி. தட்டி போகிற சில பேர் சொல்ல, ஏன்டா இது உனக்கு ஆகாதவன் ஏதாவது தேவையில்லாமல் சொல்லிக் கொடுப்பான். வேண்டாம். உனக்கு உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சில பேர் இதெல்லாம் இப்போ செய்யாதுடா, இது அப்புறம் பார்த்துக்கலாம்டா, வேற ஏதாவது சொல்லிக் கொடுப்பான். வேண்டாம். உங்களுடைய வழியில் நீங்கள் கரெக்டாக போ. சொந்த புத்தி, சுய புத்தி உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். நிறைய நீங்கள் யோசிச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம், குடும்பம், வேலை, சொத்து, பணம், இந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாருக்கு சோதனையான காலம், யாருக்கு நல்லா அமோகமான காலம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் திறக்க போகிறது, யாருக்கு சோதனை காலம் முடிய போகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஒரு ராசிக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக கிரகநிலைப்படி ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகநிலைகளைப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு திரும்பி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் நமக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது குரு கடாட்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். குரு உடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த குரு தான் எப்போதுமே யோகக்காரகன். இந்த குரு பார்த்தீங்கன்னா நன்னா இருக்கணும், பார்வைகள் நன்னா இருக்கணும். தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து கிரக பார்வைகள் சிறப்பாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றது தென்முக கடவுள், தெற்க பார்க்க இருக்கக்கூடியது. நவகிரகத்தில் இருக்க குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவானுக்கு தான் நெய் விளக்கு ஏற்றுறது, இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த குரு பகவானுக்கு நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அது ஞான குரு. இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் என்ன கோவில் சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள் குரு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன், எத்தனை வாரம் விளக்கு ஏற்றணுன்றத சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடகராசி நேயர்களே, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. சூப்பர். கடகராசி பொறுத்தளவுக்கு கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுகிறது. ஸோ சிறப்பாக இருக்குது. இது சாதாரண பெயர்ச்சி அல்ல. அதாவது வாழ்க்கையை மறுபடியும் எழுதும் மறுபிறப்பு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு மறுபிறப்பு கொடுக்க போகிறது அதுதான் இது. மதிப்பு இல்லாமல் இருந்தீங்க, மரியாதை இல்லாமல் இருந்தீங்க. தயவுசெய்து நான் கோச்சுக்காதீங்க இந்த வார்த்தையை சொல்லணும்னு. அங்கே அது செருப்படி கிடையாது. அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. எப்பா சாமி போதும்டா, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து போனவங்கலாம் கூட உண்டு.
ஏன்னா அஷ்டமச்சனி கண்டகச்சனி எவ்வளவு பிரச்சனைகள், போடா எல்லாத்தையும் நான் ஒரு கண்ணு பார்த்தாச்சுரா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. சரி, ரைட். ஆனால் கடந்த சில ஆண்டுகள் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், மன அழுத்தம், தடைகள், தாமதங்கள் இப்போது மெதுவாக விலக ஆரம்பிக்கும். நிறைய பிரச்சனைகளை விலக ஆரம்பிக்கப்படும். வேலை, தொழில் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வு, நல்ல ரெகக்னைசேஷன், நல்ல இப்போ நீ அப்படி பண்ணின சூப்பர்ப்பா, பரவாயில்ல, நான் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன், நீ பரவாயில்லையா, நல்ல வேலைக்காரன் தாயா நீ அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல பிராண்ட் வேல்யூ உயரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பிராண்ட் வேல்யூ, உங்களுக்கு பெயரும் மதிப்பும் கூடி வரும். ஸோ நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். வீட்டில் சந்தோஷம் திரும்பும், குடும்பத்தில் ஒற்றுமை, பெற்றோர்கள் ஆசீர்வாதம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள், சில பேர் அப்ராட் போவாங்க, எதிர்பார்த்திருந்தா நான் ஜெர்மனி போகிறேன், நான் அயர்லாந்து போகிறேன், நெதர்லாந்து போகிறேன், ஏதோ ஒரு கண்ட்ரி துபாய் போகிறேன். ஸோ போகிறதுக்கான விஷயங்கள், அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பேசி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்தாச்சு. ஆனால் எதுலேயுமே எப்படி இருக்கணும், பொறுமையாக, நிதானமாக, ஈகோ இல்லாமல் கரெக்டாக நீங்கள் போகணும். தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நீங்கள் போனீங்கன்னு போய் முட்டி மோதி கீழே விட வேண்டியதான். அதனால் அதாவது நம்ம எவ்வளோக்குள்ள உயர்றோமோ அவ்வளோக்குள்ள பணிவு வர வேண்டும்னு சொல்கிறது. அந்த பணிவு இருந்தால்தான் நல்லது. நீ எப்போதுமே சாதாரணமாக பார்த்துப்போ, இப்படி பார்த்து அப்படின்னு சொன்னால் உனக்கு பிரச்சனை. ஆனால் நார்மலாக பார்த்து நீ வாட்டுக்கும் போ, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சொல்லனே தப்பாக நினச்சேன். ஏன்னா இதெல்லாம் கடகராசியுடைய சில விஷயங்கள். அதே போல் வேலை, தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. திருமணம் தாமதமானவர்களுக்கு இது மிக சிறந்த யோகம். திருமண வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துறது நல்ல சிறப்பாக இருக்கும். திருமண யோகம்லாம் நன்னா இருக்குது. வீடு கட்டுவாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, கிரகப்பிரவேசம் எல்லாமே அடுத்தடுத்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். சொத்து, வீடு வாங்கும் கனவு நனவாகும், நிலம் வீடு வாங்கும், எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். சொத்து தொடர்பான நல்ல முடிவுகள் வரும். இந்த குரு உச்சமாகும் பொழுது தான் கோர்ட்டு கேஸ்லாம் கூட காம்ப்ரமைஸாக சாதகமாக சில விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மிக முக்கியமானது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோ. சேமிப்பு ஆரம்பிக்கும் காலம். இவ்வளோ நாள் நான் ஏதோ செலவு பண்ணாங்க, ஊதாரித்தனமாக இருந்துட்டாங்க, ஏதோ போயிடுச்சுங்க, இதுக்கப்புறமா நான் இப்படியே இருந்தேனே என் வாழ்க்கை சரியாக வராதுங்க, இனிமேல் நான் முயற்சிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி முயற்சிட்டாங்க. கடகராசி பொறுத்தளவுக்கு இனிமேல் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. உடல் நலம், உடல் சக்தி உயரும். ஆனால் எடை அதிகரிப்பு, சோம்பல், இனிப்பு அதிகம் தவிர்க்கும். சில பேருக்கு வெயிட் கூடுதலாக இருக்கும். ஸோ வெயிட் சம்மந்தப்பட்டதில் கூட கரெக்டாக பார்த்துக்கலாம். கூடியமான வரைக்கும் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 88% பாசிட்டிவ் இருக்குது, 12% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லணும்னா இனிமேல் இப்போ தான் உங்களுக்கு மறுபிறப்பு கடகராசி. என்னது மறுபிறப்பு கடகராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கை, எமோஷனல் டிசிஷன் எடுக்க வேண்டும். எல்லாரையும் நம்பவும் வேண்டாம். எமோஷனலான டிசிஷன் எடுக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. கொஞ்சம் கரெக்டாக இருங்க, அப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்று, ஒவ்வொரு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் வழிபாடு நீங்கள் செய்ய சிறப்பு. கொண்டக்கடலை கொஞ்சம் வேக வச்சு சுண்டல் பண்ணுறாங்க இல்லையா, தானம் கொடுத்தால் சிறப்பு. கடகம், இது உங்கள் ஜென்ம குரு காலம். 12 ஆண்டுகள் காத்திருந்த அதிர்ஷ்டம் இப்போது உங்கள் கதவை தட்டுகிறது. ஸோ 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ குரு உச்சமாயிட்டார் இல்லையா, இப்போ அடுத்த குரு, இப்போ அடுத்த ராசி சிம்ம ராசிக்கு வர வச்சுக்கோங்களேன், அதோடு அடுத்த 12 வருஷத்துக்கு தான் குரு உச்சமாகிறது. ஸோ அதனால் இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்புகள் வருதா பயன்படுத்தி. தட்டி போகிற சில பேர் சொல்ல, ஏன்டா இது உனக்கு ஆகாதவன் ஏதாவது தேவையில்லாமல் சொல்லி கொடுப்பான், வேண்டாம். உனக்கு உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சில பேர் இதெல்லாம் இப்போ செய்யாதுடா, இது அப்புறம் பார்த்துக்கலாம்டா, வேற ஏதாவது சொல்லி கொடுப்பான், வேண்டாம். உங்களுடைய வழியில் நீங்கள் கரெக்டாக போ. சொந்த புத்தி, சுய புத்தி உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். நிறைய நீங்கள் யோசிச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். யாராவது நம்ம மேலே பொறாமை கொண்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஏதாவது ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருப்போம், அவன் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவான், உங்கள் மேலே கொண்ட பொறாமை ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். நம்மளா செஞ்சிருந்தா கூட கரெக்டாக செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். ஸோ சில விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஜென்ம குரு அப்படிங்கிறதுனால நீங்களாக போய் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, நீங்களாக போய் நான் போய் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், நான் போய் பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் போய் அதை பண்ணுறேன், நான் போய் இதை பண்ணுறேன்லாம் வேண்டாம். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், கடகராசி பொறுத்த அளவுக்கு ஹிதச்சத்ரு, அனுகூல சத்ரு உண்டு. ஹிதச்சத்ரு அப்படிங்கிறதும் உண்டு, அனுகூல சத்ருவும் உண்டு. கூடையே இருப்பான், ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுவான். கடகராசி கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம ஒரு நிர்வாக திறமை கொண்டவர்கள் கடகராசி பொறுத்தளவுக்கு. ஆனால் ஹிதச்சத்ரு, அனுகூல சத்ருலாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சரியாக வராது. ஸோ அதனால் ஆளுங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனம். பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்த ப்ரொமோஷன்ஸ், அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான விஷயங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான, குழந்தைகள் படிப்பு எல்லாமே சிறப்பாக கொண்டு வருவீங்க. ஓம் அனுகிரக தாராதேவி, காரிய சித்தி தேவதா, ஜெய தேவதா,
சகலகாரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், வாழ்க்கையில் அமோகமாக வருவீங்க. கடகராசிக்கு உச்சம் பெறும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இதுவரையில் நாம் பார்த்தது குரு பயிற்சி பொதுவான ராசி பலன்கள். அப்போ இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு 95% எனக்கு இது சரியாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து பொது ராசி பலன்கள். உங்களுடைய சுயஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு பலன். குரு உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன், சமமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன். ஸோ இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்ச ஒரு வீடியோ காலில், ஒரு நார்மல் காலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.